திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை விடியா திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை இடிக்க திட்டமிடுவதாக புகார் எழுந்துள்ளது. பல்லடம் அங்காளம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடம் மாணிக்கபுரம் சாலையில் சுமார் 12 ஏக்கர் உள்ளது. இதனை மீட்கும் நடவடிக்கையாக வருவாய்த்துறை, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறையில் இருந்து ஆய்வாளர் வராத காரணத்தால் இந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் மாணிக்கபுரம் சாலையில் வசிக்கும் சுமார் 120க்கும் மேற்பட்ட வீடுகளைச் சேர்ந்தவர்கள் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ள நிலையிலும் வீடுகளை இடிக்க திட்டம் போடுவதால் தங்கள் நிலை விடியா ஆட்சியில் துயரத்தில் இருப்பதாக வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ரங்கிப்பேட்டை ஒன்றியம் உத்தம சோழமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட நடராஜபுரம் ராதா விளாகம் இணைக்கும் சாலையில் மின்கம்பிகள் தாழ்வாக செல்கின்றன. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்கின்றனர். இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உயிர் பலி ஆவதற்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடியா அரசிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.